இப்ப நடுவுல கீர்த்தி என்ன செஞ்சா? அவளை பத்தி ஏன் பேசுற? என்ன செஞ்சான்னு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? அவ என்ன சின்ன குழந்தையா? உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் எதுக்கு பண்ணிக்குவாங்கன்னு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா திரும்ப திரும்ப சாந்தி முகூர்த்தம் வேண்டான்னு ஏன் சொல்ற? அது கீர்த்தி தப்பு இல்ல. இது உங்க தப்புன்னு சொல்லாதீங்க. உன்னை இவ்வளவு தூரம் பேச விட்டது ஏன் தப்பு? எப்பவுமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். மரியாதையா நகரு. இப்பவே நான் டென்ஷன்ல இருக்கேன். எனக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு வேற வழியும் இல்ல. நான் போகணும். அப்போ நான் என்ன முடிவெடுக்கிறது? மாமா, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டு இருக்க ராதா. மாமா, அப்போ எனக்கு என்ன வழி? Go to hell. இது பாரு வம்சி, உங்க அப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? புது வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பி. ஜாக்கிரதையா நடந்துக்கோ. தேவையில்லாத எதையுமே பேசாத. மனசுல எதுவும் இல்லாம புது வாழ்க்கையை நிம்மதியா ஆரம்பி. நடைமுறை வேற, மனசு வேற. வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை நம்ம செய்யறோம். யோசனை பண்ணிதான் அதை செய்யறோம். வாழும்போது நாம மனசாலதான் வாழணும். மறதிங்கிறது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த வரம். மனசாட்சிங்கிறது அதுக்கு எதிரா மனுஷங்களா ஏற்படுத்திக்கிட்ட குணம். எங்க எல்லாரோட ஆசையும் இன்னைக்காவது நீ பூர்த்தி பண்ணணும். இந்த நெக்லஸ போட்ட உடனே உங்க முகம் எவ்வளவு கலையா இருக்கு தெரியுமா? வம்சி உங்களை இந்த செட்டப்லயும் இந்த கெட்டப்லயும் பார்த்தாருன்னா அவருக்கு கண்டிப்பா கிக்கு வரும். எங்க வீட்டுக்கார முதல்ல என்ன பார்த்தப்ப நீ எல்லாம் ஒரு குண்டா, அதெல்லாம் பரவாயில்லன்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன குண்டா இருக்கே, இழைக்க கூடாதான்னாரு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் நீ இழைக்கவே மாட்டேனாரு. ஹலோ மம்மி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்த போறேன். குட் குட். என்ன என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? கட்டில இருக்கிற போல்ட் எல்லாம் அவுத்து எடுத்துட்ட. அப்போ அதெல்லாம் அந்த காலத்து டெக்னிக்மா. கட்டில் உடைஞ்ச சாந்தி முகூர்த்தம் நின்னுடுமா என்ன? அப்புறம் அதையே ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு அறிவு வளர்ந்துருச்ச உனக்கு? எனக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைச்சியா? மம்மி, உங்க மூளையோட ஈஜிப்ட்ல இருக்கிற மம்மியோட மூளை பெட்டர். நீங்க ஒருத்தர் மனசார புரிஞ்சுக்கிட்டு சேர வேண்டிய நேரம் பாரு. இப்ப இருந்தே நீ ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்பதான் உன்னோட கண்ட்ரோல்ல இருப்பாரு. வாங்க வாங்க வாங்க. வரேன்ல. வாங்க வாங்க, தூங்க நேரம் ஆயிடுச்சுல. வந்துகிட்டு தானே இருக்கேன், எதுக்கு அப்படி இழுத்துக்கிட்டே வரீங்க? எப்ப எது நடக்கணுமோ அப்பப்ப அது நடக்கணும். லேட்டனா அப்புறம் நல்லது இல்லல்ல. அங்க நடக்கிற விஷயத்துக்கு நீ எதுக்கு அவசரப்படுற? அது 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 தூங்குறதுக்கு இல்ல. எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ நடக்கணும்ல. எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் படுங்க. பேசாம உன் வேலையை பாருங்க. படுங்க படுங்க, கதவை சாத்திக்கிறேன். நல்லா படுத்துக்கங்க. ஆமாடி, நடந்து கட்டில் பக்கத்துல வராங்க. கட்டில உக்காந்துட்டாங்க. படுக்க போறாங்க.